வணக்கம் நண்பர்களே, வாழ்க வளமுடன் நலமுடன் வாழ்க வையகம். நம்ம பலன் தரும் பதிகங்கள் பகுதியில் அபிராமி அந்தாதி சிந்தனை பண்ணிகிட்டு இருக்கோம். தொகுப்பு பாடல்களில் இன்று ஒரு தகவல் சுதமா யூடியூப் சேனல் நம்ம தொடர்ந்து இப்போ இந்தந்த பாடலுக்கு இந்தந்த பலர்கள் சொல்லி அந்த மொத்த பாடல்களும் நம்ம வரிசைப்படுத்தி பாடிக்கிட்டு இருக்கோம். இப்போ நாம் அப்படியே பகுதி 20 வந்திருக்கோம் பலன் தரும் பதிகங்கள். இதில் என்ன அப்படின்னா மொத்தம் 2 பகுதிகள் நான் வச்சுருக்கேன். பகுதி 1, பகுதி 2. பகுதி 1ல் 3 பாடல், பகுதி 2ல் 3 பாடல். என்ன இந்த பாடலை பாராயணம் பண்ணால் பலன் கிடைக்கும்? மழை போல பிரச்சனைங்க. எங்களால் அந்த பிரச்சனைலேருந்து வெளியவே வர முடியல, சொல்லக்கூட முடியல எங்களால். அப்படின்னு எனக்கு பிரச்சனைகள் இருக்கிறோமா? இந்த பாடல்களை பாராயணம் பண்ணினால் போதும், அதுக்குண்டான தீர்வை ஆத்தா நமக்கு கண்டிப்பாக கொடுப்பா, அபிராமி ஆத்தா. அதாவது ஒரு பிரச்சனைன்னு வரும்போது நம்ம ஆன்மீக வழிபாட்டுக்குள்ளே போகிற காரணமே நமக்குள்ளே இருக்கிற இந்த பிரச்சனையை ஆத்தா வெளியில் கொண்டு வருவா. இன்னும் கடவுள் ஹெல்ப் பண்ணுவா அப்படின்னா, கடவுள் எப்போ நேராக வரமாட்டாங்க, யார் மூலமாக தான் பண்ணுவா. அப்படி வந்தவர் தான் அபிராமி பட்டர். அபிராமி பட்டருக்கு இதெல்லாம் நடக்கணும்னு விதி. அது எதனால? மக்களுக்கு இப்படி ஒரு அபிராமி அந்தாதி கிடைக்கணுங்கிறதுனால. இப்போ பாடல் 3 பார்த்துட்டு வந்துருவோமா? அறிந்தேன் எவரும் அறியா மறையை அறிந்து கொண்டு செறிந்தேன் உனது திருவடிக்கே திருவே வெறுவி பிரிந்தேன் நின் அன்பர் பெருமை எண்ணாத கரும நெஞ்சால் மறிந்தே விழும் நரிக்குறவ வாய மனிதரையே. இதுக்கு என்ன அர்த்தம்? இந்த பாடல் அறிந்தேன் எவரும் அறியா மறையை, அதாவது மறைன வேதம். நான் அதை தெரிஞ்சுக்கிட்டேன். வேதங்கள் கூட தெரியாதத நான் தெரிஞ்சுக்கிட்டேன். எப்படி? உன்னோட திருவருனால. அதை தெரிஞ்சுக்கிட்டு என்ன பண்ணோம்? அதானே அடுத்து. இப்போ நான் ஒரு விஷயம் தெரிஞ்சுக்கிட்டேன், அது உலகுக்கு சொல்லணும் இல்லையா? அறிந்து கொண்டு செறிந்தேன். என்ன அது செஞ்சார்? உனது திருவடிக்கு, உன்னோட திருவடிக்கு நான் சேவை செய்யணும்னு தெரிஞ்சுக்கிட்டேன். ஏன்னா உன்னோட திருவடியில் அந்த மலர் பாதத்தில் அங்கே தான் மறை வேதங்கள் 4ம் தவம் கிடக்குது. அந்த வேதத்துக்கே தெரியாததை கூட நான் தெரிஞ்சுக்கிட்டு உன்னுடைய திருவடிக்கு சேவை செய்ய நான் நினச்சிட்டேன். ஓகேவா? ஏன்? உன்னை என்று எனக்கு வேறு கதி கிடையாது. வெறுவி பிரிந்தேன் நின் அன்பர் பெருமை எண்ணாது. இப்போ உன்னோட பெருமை எனக்கு தெரிஞ்சிருச்சு, நான் உன்னை பாராயணம் பண்றேன். ஆனா உன்னோட பெருமை தெரியாதவங்களாம் என்ன பண்ணுவாங்க? அவங்களாம் யாரு சொன்னாங்க? கரும நெஞ்சால். அம்பாளை பத்தி தெரியாதவங்க, அம்பாளோட புகழ் பாடாதவங்க, அம்பாளுடைய கருணைக்கு எட்டாதவர்களை என்னது கரும நெஞ்சால் அவங்களோட எண்ணத்தினால என்ன சொல்றா பாருங்க, மறிந்தே விழும் நரக்குறவாய மனிதரையே. அவங்க எங்க போவாங்களாம்? நரகத்துக்குள்ளே சென்று விடுவார்கள். எப்படி? உன்னை பத்தி தெரியாம, உன்னை பத்தி பாடாம, வேதங்கள் உலகங்கள் அனைத்து 33 தரம் உன்னை வழிபடுறது தெரியாம நான் ஒரு தனி வழியில போய் யாரையோ ஒருத்தரை ஃபாலோ பண்ணுவேன்னா அவங்க எங்க போய் சேருவாங்க? கடைசியில நரகத்துக்குள்ளே சென்று விடுவார்கள் அந்த மனிதர்கள். மறிந்தே விழும். மறிந்தே விழும் நான் தெரிஞ்சே போய் நான் அந்த கிணத்துல, பாழுங்கணத்துல தான் விழுவேன்றவங்கள என்னன்னு சொல்றாரு? கரும நெஞ்சம் சொல்லி முடிக்கிறாரு பாடல்ல. இப்போ இதுல இருந்து இப்போ 3 பாடல்கள் நம்ம பாராயணம் பண்றோம். 3மே என்ன? பிரச்சனைகள். நரகத்தை போட்டிருக்காரு. அப்போ எவ்வளவு பிரச்சனை இருந்தா நாம தவறு பண்ணியிருப்போம், அந்த தவறுனால தான் நரகத்துல கிடைக்கும். இப்படி இந்த பாடலை பாராயணம் பண்ணி நமக்கு தொடர்ந்து பண்ணிட்டே வரும்போது கண்டிப்பா பிரச்சனைகள் தீரும். பாடலின் 7 ததியுரு மத்தால். இதுவும் அதே தான், அந்த கேட்டகரி தான் எல்லாமே. மழை போல பிரச்சனைங்க, என்னால் வழி சொல்ல முடியல. அவருக்கும் அப்படித்தானே பிரச்சனை, அபிராமி பட்டருக்கும். பௌர்ணமி வந்தே ஆகணும், சாதாரண விஷயமா அது? பௌர்ணமி வானத்தில் வருது, ஏன்னா அமாவாசை ஓடிட்டு இருக்கிற அன்னைக்கு எப்படி பௌர்ணமி நிலா வரும்? எவ்வளோ பெரிய மழை போன்ற பிரச்சனை அதை அம்பாள் எப்படி தீர்த்து வச்சா பார்த்தீங்களா? எப்படி அவருடைய கருணையும் அவருடைய நல்ல எண்ணமும் அவருடைய வழிபாடும் அவருடைய தூய பக்தியும் தான் காரணம். அது யார்கிட்ட இருக்கோ அம்பாள் நிச்சயம் அதில் அருள் புரிவார். வாங்க இப்போ நம்ம அந்த பாடலை பார்த்துட்டு இதுக்குண்டான விளக்கத்தையும் பார்க்கலாம். ததியுரு மத்தில் சுழலும் என் ஆவி தளர்விலதோர் கதியுரு வண்ணம் கருது கண்டாய் கமலாலயனும் மதியுரு வேணி மகிழனுமாலும் வணங்கி என்றும் துதியுரு சேவடியாய் சிந்து ராணன சுந்தரியே.
இந்த மத்தில் அந்த காலத்துல வந்து வெண்ணெய் கடைவாங்க. அந்த மத்தை போட்டு உருட்டு உருட்டு உருட்டுன்னு சொல்லி கடையத்தான் வெண்ணெய் வருமா. அப்போ அந்த பிரச்சனைக்கு உண்டான வழி வந்து வெண்ணெய். அது எப்படி அந்த தயிரை கடைஞ்சி தான் எடுத்துட்டு வருவாங்க. சாதாரணமான வெண்ணெய் எடுத்துட முடியாது. அதே மாதிரிதான் பிரச்சனைக்கு தீரும் சாதாரணமா கிடைக்காது. அதுக்குண்டான நமக்கு வழியை காட்டுறதுக்கு அம்பாள் நமக்கு நிறைய சோதனைகளை தருவாள். அப்படித்தான் அபிராமி பட்டருக்கும் சோதனை கொடுத்தார். அந்த சோதனை இருந்து வெளியில வர்றதுக்கு தான் அம்பாள் இவர் அபிராமி பட்டர் இப்படி பாடலை பாடி அந்த மத்து மாதிரி நான் ஆக்கிட்டே, அந்த மத்து எப்படி சுத்துது பிரச்சனையிலேருந்து வெளியில வர்றதுக்கு. என்னுடைய ஆவியும் அந்த மத்து போல் சுழன்று கொண்டிருக்கின்றது, இப்ப தளர்வில்லாம இருக்கு. எனக்கு அப்படி ஒரு நிலைமை வந்தா என்னை யாரு ஆட்கொள்ளணும்? நீதான். எனக்கு ஒரு நல்ல கதி யாரு கொடுக்கணும்? நீதான். கதியுறு வண்ணம் கருது கண்டாய். எனக்கு என்ன சொல்லணும்ன்றது என் மனசுல காட்சியை காண்பித்தது நீ. அதுபடிதான் நான் போறேன். ஆனா நீ என்னை வந்து இவ்வளவு பிரச்சனைக்கு ஆளாக்குறியே அப்படின்னு சொல்லிட்டு எப்படி அடுத்து புகழ்ந்து தள்ளுறா பாருங்க. கமலாலயனும் மதியுறு வேணி மகிழனுமாலும் மணங்கி. முப்பெரும் தேவியர், 30 முக்கோடி தேவர்கள், மும்மூர்த்திகள், பிரம்மா விஷ்ணு எல்லாரும் யாரை போய் வணங்குற? மதியுறு வேணி அம்பாளை போய் என்ன சொல்றாங்க? வணங்குறாங்க. வணங்கி என்றும் துதியுறு சேவடியாய் சிந்துரானன சுந்தரியே. அம்பாளை பாடி பரவி துதி செய்றாங்க. எப்படி? அம்பாளோட திருவடிக்கு சேவகம் பண்றாங்க. பாடல் எண் 30 அன்றே தடுத்தென்னை ஆட்கொண்டாய். இப்போ இந்த பாடல்கள்லாம் பார்த்தீங்கன்னாவே உங்களுக்கு பாடலை படிக்கும் போதே தெரியும், அவர் ஒவ்வொரு பாடலுமே அந்த வலியும் வேதனையும் கொண்டு வந்திருப்பார். நான் இப்படி ஒரு பிரச்சனையில் இருக்கேன் அப்படின்னு அதோட விளக்கத்தை தான் நம்ம பார்க்குறோம். வாங்க இப்போ இந்த 30வது பாடல் கொண்டான பாடலையும் விளக்கத்தையும் பார்த்துட்டு வந்துடுறோம். அன்றே தடுத்தென்னை ஆண்டு கொண்டாய் கொண்டது அல்ல வெண்கை நன்றே உனக்கு இனி நான் என் செய்யினும் நடுக்கடலுள் சென்றே வீழினும் கரையேற்றுகை நின் திருவுளமே ஒன்றே பல உருவே அருவே என் உமையவளே. இவரை வந்து அன்னைக்கு அம்பாள் என்ன பண்ணிட்டாங்க? தடுத்து அம்பாள் இவரை வந்து ஆட்கொண்டு விட்டார்கள். எப்ப ஆண்டு கொண்டாங்கன்னு பார்த்தோம்னா, அரசர் போய் கேட்க, இவர் மணக்கண்ணில் வந்து பௌர்ணமி துதி வந்து கேட்க, அம்பாள்கிட்ட துதி செய்ய, இது அவர் மணக்கண்ணில் பார்க்க, இவர் கேட்கும்போது ஆமா இப்ப பௌர்ணமியா என்னன்னு கேட்டதுக்கு இன்னைக்கு பௌர்ணமின்னு சொல்லிடுவார். அப்போ அன்னைக்கு என்ன சொல்ல வச்சது நீ. அன்னைக்கே நீ என்ன பண்ணிட்ட? எதையோ என்னைய வச்சு பிளான் பண்ணிட்ட. சரி பண்ணலையா? அல்ல வெண்கை நன்றே உனக்கு இனி நான் என் செய்யணும். என்ன நீ பண்ண வச்சுட்டு இப்ப நான் என்ன செய்யணும்? நான் செய்யறதுக்கு ஒன்றும் இல்லை. என்ன இப்ப நடுக்கடல்ல கொண்டு போய் தள்ளினாலும் கூட என்னை கரையேற்றுவது யாராக இருக்க முடியும்? உன்னுடைய திருவுள்ளம் தவிர வேறு யாராலும் என்னை கரை சேர்க்க முடியாது. என்னை ஆண்டு கொண்ட நீதான் என்னையும் கரையேற்ற வேண்டும். அப்புறம் என்ன சொல்ற? ஒன்றே பல உருவே. நீ சாதாரண ஆளா? நான் எந்த உருவத்தை பார்த்தாலும் உன்னுடைய காட்சி தான் என் கண்ணுக்கு தெரியும். முருகரை பார்த்தாலும் நீ தான் தெரிவ, அம்பா சிவனை பார்த்தாலும் நீ தான் தெரிவ, திருமானை பார்த்தாலும் நீ தான் தெரிவ. சரி, உருவம் இல்லையா? அருவத்திலையும் யாராக தெரிவாய்? எனக்கு நீதான் அருவமாகவும் தெரிவாய் என் உமையவளேன்னு முடிக்கிறார் அபிராமி பட்டர். இப்போ ஒவ்வொரு கருத்துலையும் நம்ம உட்கருத்து பார்க்கும்போது பார்த்தீங்கன்னா எல்லாமே பிரச்சனைகள்லேருந்து அவர் அப்படி ஒரு இவ்வளோ பிரச்சனையில் மாட்டிட்டு இருக்கிற என்ன உன்னை தவிர யாராலும் காப்பாற்றவே முடியாதுன்னு சரணாகதி அடைஞ்சிடுறாரு அபிராமி பட்டர். இப்போ இதெல்லாம் நம்ம என்ன தெரிஞ்சிடும்? 3 விஷயம் தெரிஞ்சோம். ஒன்று, எந்த கடவுளை நாம் கும்பிடுறோமோ அந்த கடவுள்கிட்ட உள் மனசோட முழு பக்தியோட சரணாகதி அடைஞ்சிடணும். அவங்க சொல்றான்னு இந்த கடவுள் கும்பிடுறது, இவங்க சொல்றான்னு அந்த கடவுள், அப்படிலாம் எல்லா கடவுளுமே ஒன்று. உருவம் தான் வேறு வேறே தவிர மற்றபடி சக்தி ஒன்றுதான். அது எல்லாரும் தெரிஞ்சுக்கணும். இவருக்கும் எங்க போய் நின்னாலும் இவர் கண்ணுக்கு யார் தெரிவாங்க? அபிராமி அன்னை மட்டும்தான் தெரிவாங்க. முருகர்கிட்ட போய் நின்னாலும் ஓம் அபிராமி அன்னையேன்னு தான் சொல்லுவார். அப்படித்தான் இவரோட வழிபாடு, இவருடைய பக்தி, இவருடைய உள்ளம் இருந்தது. அதனால்தான் அம்பாள் 79வது பாடல்ல தன்னுடைய காது கம்மலை எடுத்து வீசி பானத்துல பௌர்ணமியை கொண்டு வந்தாங்க.
என்ன மக்களே, பகுதி 20 பலன் தரும் பதிவுகளில் அதில் 1வது 3 பாடல்கள் பார்த்துருக்கோம். எல்லாமே பலன் பார்த்தா மலை போல் உள்ள பிரச்சனை நீங்கும். இதுக்கப்புறம் 2வது பகுதியில் இன்னொரு 3 பாடல் இருக்கு. பாராயணம் பண்ணுங்க. கண்டிப்பா உங்களால் வெளியவே சொல்ல முடியாத பிரச்சனைக்கு இதில் தீர்வு கிடைக்கும். கண்டிப்பாக கிடைக்கும். நம்ம மன உறுதியுடன் நம்பிக்கையுடன் தினந்தோறும் பாராயணம் பண்ணும்போது கண்டிப்பாக கிடைக்கும். அதனால தான் நான் தொகுத்து போடுறேன். உங்களுக்கு என்ன தேவையோ நம்ம சேனலில் எடுத்துக்கங்க. எல்லாமே லிங்க்கில் இருக்குது. ஃபஸ்ட்டு வீடியோவிலேருந்து நான் அதை அட்டாச் பண்ணிட்டு தான் இருக்கேன். டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் போய் பாருங்கள். நன்றி, வணக்கம்.